ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவிதமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமாவோட 31வது எபிசோட 32வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நாளைக்கு முன்னாடியே தான் கட்டுறாங்க. அப்போ லிங்கர் யூனிவர்சிட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்போ சூ கேட்குறா, சிஸ்டர் லிங்கர் உங்களுக்கு ஓகே தானே? சூ, எனக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியும். நீங்கள் லாடை பற்றி பேசுகிறீங்களா என்ன? லாடி இப்போ ரிவேஞ்ச் எடுக்க அவசரப்படுறாரு. இந்த நேரத்தில் அவர் எந்த மாதிரியான எனிமையெல்லாம் பேஸ் பண்ணுவார்னு தெரியலையே. அதனால தான் நான் அவரை பற்றி கவலைப்படுறேன். இதை கேட்டச்சு ஆமான்னு சொல்கிறேன். அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது என்னென்னா, நான் லாடை சீக்கிரட்டாக பாதுகாக்க போகிறேன். நானும் வரேன்னு சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் வருவோன்னு அந்த 3 பொண்ணுங்களும் சொல்லுது. சாரி மயிலாடு, நீங்கள் சொன்ன ஆர்டரை நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல, வாங்க போகலான்னு லிங்கர் சொல்கிறான். அடுத்த சீனில் அந்த 5 பேரும் அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அதை ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணிடுறான். இதை பார்த்த ஹீரோ, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி சேடோ குரூப் டிஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு, எதுக்காக இங்கே வந்தீங்க? இதுக்கு லிங்கர் மயிலாக டிஸ்பெண்ட் பண்ணது சேடோ குரூப் மட்டும்தான், எங்களோட இதயத்தில். இது ஒன்றும் உணர்ச்சி வசப்பட நேரம் இல்லை, அதனால் எல்லோரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறான். அப்போ பிளாக் அவங்கள அடித்து பறக்க விட்டுறான். இது என்ன ஒரு காட்சி, என்னோடய மனசை தொட்டுருச்சு. அதுவும் உன் மேலே நிறைய பேர் அக்கறையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு உதவி பண்ண நினைக்கிறாங்க. அதனால் அவங்களையும் உன் கூடவே மேலே அனுப்புகிறான். அப்போ அவன் சூவை அட்டாக் பண்ண போக ஹீரோ போய் தடுத்துடுறான். திரும்பவும் ஹீரோ போய் அட்டாக் பண்ணுறான். நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு கிக்கை வச்சிடுறான். திரும்பவும் அவன் ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறான். திரும்பவும் அட்டாக் பண்ண வர அங்கிள் ஃபூ ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. எல்லாமே ஹீரோவை பார்க்க வராங்க. அடுத்த சீனில் ஒயிட்டும் குயினும் ஒன்று ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ குயின் ஹீரோவை பார்க்க இதை ஒயிட் யூஸ் பண்ணி குயினை அட்டாக் பண்ணிடுறான். நீ அந்த அழகான பையனை பற்றி கவலைப்படுறியாட்டுங்குது. இப்போ இன்ஃபென்சிக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்க பிளாக்கை சமாளிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் குயின் திரும்பவும் அட்டாக் பண்ண வர அப்படியே சீன் அங்கிள் ஃபூக்கும் பிளாக்கும் போகுது. அங்கிள் இங்கே வந்துருங்கன்னு ஹீரோ சொல்கிறான். எங்கள் மாஸ்டர், நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போயிருங்க. இதை கேட்ட ஹீரோ, அங்கிளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, அதனால் ட்ராகன் ஹீரோ கூப்பிட்றான். ட்ராகனும் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ பிளாக் அங்கிளை அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். பிளாக்குக்கு பின்னாடி ஹீரோ அட்டாக் பண்ண வர அதை அவன் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறான். நீ வெறும் பாரிங் படிங் ரிலீமில் 10th லேயில் தான் இருக்க, அப்போ எப்படி உன்னோட பவர் எனக்கு ஈக்குவலாக இருக்குது? ஓ, எனக்கு இப்போ தான் புரியுது, நீ அளவுக்கு மீறி பவரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நரகத்துக்கு போடான்னு அவன் ஹீரோ மேலே இன்னும் பவரை செலுத்துகிறான். ஹீரோவும் வழியில் கத்துறான். ஒரு கட்டத்தில் ட்ராகன் அந்த பிளாக் வெல்வெட் ஃப்ளவரை பிளாக்குக்குள்ளே அனுப்பிடுது. அவனும் இது என்னதுன்னு வழியில் கத்துறான். இதை ஒயிட்டும் பார்த்துட்றான். இது பிளாக் வெல்வெட்னு அவள் சொல்கிறா. இதை யூஸ் பண்ணி குயின் அவளை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறான். பிளாக்குக்கும் அது வெளியே எடுக்க முயற்சி பண்ணுறான். மயிலாடு, உங்கள் கை, நான் நல்லா தான் இருக்கேன் அங்கிள் ஃபூ, இதுதான் சரியான நேரம், அவனை அட்டாக் பண்ணுங்கள். இதை கேட்ட அங்கிள் ஃபூ அவனை அட்டாக் பண்ண போக அப்போ கோல்டன் ட்ராகன் வையோட ஹெட்டு இன்ஃபென்ஷிப், நீ சாக போகிறன்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா ஒருத்தன் வில்ல வச்சு ரெடியாக இருக்கான் ஹீரோவை கொல்ல. அப்போ அவன் அட்டாக் பண்ண இதை லிங்கர் பார்த்துட்றா. உடனே அதை தடுத்து எல்லோரும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அந்த அம்புவோட பாதி மட்டும் கீழே விழுறதை காட்டுறாங்க. ஹீரோவும் லிங்கர்னு கூப்பிட்றான். அவளும் மயிலாடுன்னு சொல்கிறான். லிங்கர், நீ நல்லா தான் இருக்கல்ல? மயிலாடு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் வாழ்நாள் முழுக்க உங்கள் கையிலே இருக்க விரும்புகிறேன். ஹீரோவும் அவளோட கையை பிடிக்க அப்போ அவள் இருந்து போயிடுறா. அங்கே பார்த்தா லிங்கர் செஸ்ட்டில் அம்பு குத்தி இருக்கு. ஹீரோவும் லிங்கர்னு கூப்பிட்றான். அப்போ திரும்பி பார்க்குறான். அங்கிள் ஃபூவும் அவனை அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. ஹீரோவும் உச்சக்கட்ட கோபத்தில் கத்துறான். இது யாராலையுமே தாங்க முடியல. அப்போ அந்த டான் சொல்லுது, இந்த கோபம் எல்லாரையும் கொல்ல தேவையானது தான், இது மூலம் நான் கண்டிப்பாக எல்லாரையும் கொல்லுவேன். அப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த ட்ராகனோட கண்ட்ரோல்லே போயிட்டான். அடுத்த சீனில் ஹீரோ அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, நீ எல்லாரையும் கொல்லணும், அதனால் அதிகமாக கோவப்படு, அதே மாதிரி ஒருத்தரை விடாமல் கொல்லு, அதுவும் ஒருத்தர் கூட அங்கே இருக்கக்கூடாது. இதை கேட்ட ஹீரோவோட கோபம் அந்த சீலை உடச்சிட்டு போகுது. நான் நினச்ச மாதிரியே இது உடஞ்சிருச்சு, இன்னிலிருந்து இந்த பாடி என்னோடது தான். அப்போ நிறைய சங்கிலியெல்லாம் ஹீரோவை கட்டி போட்டுடுது. இன்னிலிருந்து நீ ஒரு இடத்துல அடைஞ்சிருந்தால் அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணு, நான் போயிட்டு வரேன்னு அந்த ட்ராகன் சொல்லுது. அடுத்த சீன் பிளாக் ஹீரோவை பார்த்து பயப்படுறான். அப்போ ஹீரோவுக்கு ஒரு ரெக்கம் முளைக்குது. இது எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துருக்கு. ஹீரோ கண்ணை திறக்க அதோட லிங்கர் அங்கிள் ஃபூ கிட்ட கொடுத்துட்றான். அவரும் யங் மாஸ்டர்னு கூப்பிட்றாரு. அப்போ ஒரு அம்பு ஹீரோவை அட்டாக் பண்ண வர அது ஹீரோ 2 பேரில் தடுத்துட்றான். அவனும் அது எப்படின்னு ஆச்சரியப்பட அப்போ ஹீரோ அவனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். அவனும் அங்கேருந்து கிளம்ப பார்க்க அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ எதுக்காக அந்த அழகான பொண்ணை கொன்ன? அப்போ ஹீரோ அவனை மேலே தூக்க நீ என்ன செய்கிறேன்னு அவன் கேட்குறான். உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நீ எப்படி அந்த பொண்ணை கொன்னுன்னு. நீ இந்த மாதிரி தானே அந்த பொண்ணை கொன்னேன். அவனும் என்னை விட்டுருங்கன்னு கதறான். ஆனால் ஹீரோ அவனை கொண்டுறான். ஒரு வழியாக பிளாக்கும் அந்த பிளாக் வெல்வெட் ஃப்ளவரை வெளியே எடுத்துட்டான். நீ அதை வெளியே எடுத்துட்டியா? ஆமாம், நீ யார்? எனக்கு இது ஃபன்னாகவே தெரியல, அதனால் நான் உன் கூட கொஞ்சம் விளையாட நினைக்கிறேன். அப்போ ஹீரோ அவனை தூக்கி பிளாக்கு கிட்ட போட்டுடுறான். இதை பார்த்தா பிளாக் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஆனால் ஹீரோ அதை ஒரு விரலில் தடுத்துடுறான். அப்படியே அவனுக்கு ஒரு கிக்கை விட்டுறான். திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ அவனுக்கு ஒரு பஞ்சை விட்டுறான். அவன் பேச பிடிச்சி தரையை இழுத்துட்டு போய் அப்படியே தூக்கி போட்டுறான். அவனும் பாறையெல்லாம் உடச்சிட்டு ஒரு இடத்துல போய் விழுறான். எனக்கு இப்போ கூட இது பண்ணவே தெரியல, ஒழுங்காக அந்த 2 பொருளையும் என்கிட்ட கொடுத்துரு, அவனை போக விடுறேன். நீ எதை பற்றி சொல்கிறேன்? நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி, அதனால் கொடுத்துரு.
சரி நான் உனக்கு தரேன்னு சொல்கிறான். அப்படியே அந்த பாக்ஸை தந்துடுறான். அப்போ பிளாக் நைட்டாக சிரிக்கிறான். ஹீரோ கிட்ட அந்த பாக்ஸ் போகும்போது அவன் அட்டாக் பண்ண வர அப்போ அவன் கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. நீங்கள் ஒன்றும் எவ்வளோ நேரம் தான் சண்டை போடுவீங்க? ஒயிட் அடுத்தது நீ தான். நீங்கள் என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒயிட் தப்பிச்சு போக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ ஒரு அட்டாக்கை கொண்டு வந்துடுறான். என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ வெளியே போக முடியாது. அப்படியே ஹீரோ கையை கீழே இருக்க அந்த அட்டாக் அவளை கொண்டு வருது. இதை பார்த்ததும் குயின் பயப்படுறா. அப்போ மேலே ஈக்யூ பறந்து வர இதை பார்த்து தான் ஹீரோ அங்கே போகிறான். நான் ஒன்றும் உன்னோட எனிமி கிடையாதுன்னு ஈக்யூ சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஆகுது. ஹீரோக்கு உள்ளே காட்டுறாங்க. என் முட்டாள் இன்ஃபெங்க்ஷு, நான் என்ன செய்யணும்னு நீ ஆர்டர் போடுறியா? ஆனால் அது உன்னால் முடியாது. இந்த கொஞ்சம் சொல் பவரை வச்சு என்னை தோக்கடிக்க முடியாது. நீ வேஞ்சு எடுக்கிறத மறந்துட்டியா? நான் எப்படி கொள்றேன்னா மட்டும் நீ பாரு. அதனால் நீ உள்ளாவே இரு. இதுக்கு ஹீரோ கோபம் என்னோட மனசை அழிச்சிரும். இதை பயன்படுத்தி நீ எல்லாரையும் அழிக்க பார்க்குற. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, இது என்னோடய பாடி. அதுக்கு என்ன இப்போ சோலாக்ஸில் தான் உடஞ்சி போச்சு இல்லை? இப்போ உன்னால் என் மேலே நிற்க கூட முடியாது. உன் கண்ணால் பார்த்து எசியில் உடஞ்சி போனதை. அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் மொட்டால்னு நினைக்காத. அப்போ நிறைய மந்திர எழுத்துக்கள் அங்கே வருது. இது எப்படி பாசிபிள்னு ட்ராகன் கற்றுது. ஹீரோவும் அந்த சங்கிலியை உடைச்சிட்டான். இதை பார்த்து அந்த ட்ராகன் அட்டாக் பண்ண வர அந்த சங்கிலியெல்லாம் ட்ராகனை கட்டி போட்டுடுது. அந்த இடத்த விட்டு ஹீரோ வெளியே போயிடுறான். நான் கண்டிப்பாக உனக்கு அடுத்த தடவை ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அந்த ட்ராகன் சொல்லுது. ஹீரோ நார்மல் ஆயிடுறான். அப்போ அவன் கீழே விழப்போக ஈக்கியும் அவனை காப்பாற்றிடுறான். அடுத்த சீனில் அந்த கோல்டன் ட்ராகன் ஹெட்டை தான் காட்டுறாங்க. நான் அனுப்பினா 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்களா? அப்போ அவனுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பாடத்தை கற்றுத்தரணும். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.